ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சொரக்காய் தக்காளி கடையல் தாங்க பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சட்டியில கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதுல கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், வரமிளகா, ஒரு 10 பூண்டு இதெல்லாம் எடுத்து நம்ம அந்த எண்ணெயில போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம், வரமிளகா, பூண்டு போட்டு நல்லா லைட்டா வதக்கிட்டு வெங்காயம், பூண்டு, வரமிளகாலாம் வதங்கின உடனே 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டு வதக்குங்க. தக்காளி வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே நான் ஒரு சொரக்காயை இந்த மாதிரி சீவி வச்சிருக்கேன், அதையும் இதுலயே போட்டு நல்லா வதக்குங்க. சொரக்காய் நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே அதுல கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சீவி போட்டிருக்கிறதுனால சொரக்காய் நல்லா வெந்துடும். கட் பண்ணி போட்டா வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால சீவி போட்டுக்கணும். சீவி போட்டா நமக்கு கடையறதுக்கும் ஈஸியா இருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இப்ப காய் நல்லா வதக்கி நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுட்டோம். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் இதுல ஊத்துங்க. கொஞ்சமா விட்டா போதும். அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம தக்காளியும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இது கொஞ்சமா புளி ஊத்தி தட்டு போட்டு மூடி ஒரு 2-3 கொதி நல்லா கொதிக்கட்டும். அவ்வளவுதாங்க, இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு மத்து வச்சு நம்ம இதை கடைஞ்சி எடுத்துட வேண்டியதுதான். இது போல மத்து வச்சு நல்லா இப்படி கடைஞ்சி விடுங்க. நம்ம சீவி போட்டதுனால ஈஸியா கடைய வந்துடும். இதுவே கட் பண்ணி போட்டிருந்தாதான் நம்ம அழுத்தி அழுத்தி கடையணும். அதுக்குதான் சீவி போட்டுக்கணும். சீவி போட்டா ஈஸியாவும் வெந்துரும், நல்ல கடையவும் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதாங்க, இப்படி கடைஞ்சிட்டு நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதுதான். சொரக்காய் தக்காளி கடையல் ரெடி. இது சட்டியில கடைஞ்சதுனால ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. யாருக்கெல்லாம் சட்டியில சமையல் பண்ணா பிடிக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப டேஸ்டியான சொரக்காய் தக்காளி கடையல் ரெடி. இது சாதத்தோட மட்டும் இல்ல, இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும், வேற லெவலா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸ், இந்த சொரக்காய் கடையும் போது சில பேர் புளி நிறைய ஊத்தி தான் கடைவாங்க. அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஆனா நம்ம அந்த புளி நிறைய ஊத்துறத கட் பண்ணிட்டு இப்படி தக்காளி நிறைய போட்டு கடைஞ்சா இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.